இந்த அசல் ஆவணம் இல்லாமல் ஒரு இடத்த பதிவு செய்கிறது ஒரு பெரிய சிக்கலாக இருந்தது ஒரு நாள். ஏன் அப்படின்னா, ஒரு அசல் ஆவணம் தொலைஞ்சு போச்சு அப்படின்னா, அதுக்கு வந்து நம்ம ஒரு காவல் நிலையத்தில் புகார் கொடுத்துட்டு, திரும்பி அங்கேருந்து அவங்க ஆய்வு செஞ்சுட்டு, அப்புறம் இல்லை தேடி பார்த்துட்டு நான் ட்ரேசபிள் சர்டிஃபிகேட் கொடுத்து, அதுக்கப்புறம் ஒரு மிஸ்ஸிங் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு, அதை கொண்டு போயிட்டு அங்கே சமர்ப்பித்து, அதுக்கு முன்னாடி வந்து அதை பேப்பர் பப்ளிகேஷன் பொது அறிவிப்பு கொடுத்துட்டு, நிறைய விஷயங்கள் பண்ணி கடைசியாக பதிவுத்துறையில் கொண்டு போயிட்டு, அந்த காணவில்லை என்ற சான்றிதழோட கொண்டு போயிட்டு பதிவு செய்யறதுக்குள்ளே நமக்கு போதும் ஆகிடும். ஏன்னா ஒரு நிலத்தை விற்கணும் அப்படின்ற கட்டாயமே ஏன் வருது அப்படின்னா, ஏதோ ஒரு அவசிய தேவை இருக்கும். ஒரு குடும்ப தேவையோ அல்லது ஒரு தொழில் சார்ந்த ஒரு பொருளாதார தேவை ஏதோ ஒன்று இருக்கும். அந்த தேவையாக தான் நம்ம நிலத்தை விற்கணும் அப்படின்னுவோம். எதிர்பாராத சந்தர்ப்ப சூழ்நிலை ஒரு அசலானம் அது சிதைஞ்சு போயிட்டாலோ, அது காணாமல் போயிட்டாலோ, நாம் போய்ட்டு அதை பதிவு செய்கிறதுக்குள்ளே நமக்கு இவ்வளோ பண்ணி இந்த பதிவு செய்யணுமா, எங்கேயாவது கடனே வாங்கிடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு நடுத்தர மக்களுக்கு தோண ஆரம்பிச்சிடும். இதுக்கெல்லாம் ஒரு தீர்வாக வந்து இப்போ சமீபத்தில் வந்து உயர்நீதிமன்றத்தில் ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்படின்னா, ராசிபுரம் சார் பதிவாளருக்கு எதிராக இருந்த ஒரு தீர்ப்பு நாமக்கல் டிஸ்ட்ரிக்டில். என்ன அப்படின்னா, வந்து அந்த ஏரியாவை சேர்ந்த ஒரு மனிதர் வந்து ஒரு பப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் வந்து ஒரு மனு தாக்கல் செய்கிறாரு. நான் இந்த இடத்த பதிவு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு, அவங்களுடைய அசல் ஆவணம் இல்லை, அந்த இடம் சம்மந்தப்பட்ட அசல் ஆவணம் இல்லை. அசல் ஆவணம் இல்லாத போது அந்த எஸ்ஆர்ஓ என்ன பண்ணுறாரு, இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மறுப்பு தெரிவிச்சிடுறாரு. இல்லாதனால பதிவு எடுத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லி.